So welcome back to Jupiter Academy channel. So NTA வந்து ரெண்டு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. The first announcement என்னன்னு பாத்தீங்கன்னா Advanced City Intimation Slip வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. So what is Advanced City Intimation Slip ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் இல்லனா கேண்டிடேட் எந்த சென்டர்ல எந்த சிட்டில எழுத போறாங்களோ உங்களுக்கு அது வந்து இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் ஆர் பஸ் டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹால் டிக்கெட் அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஹால் டிக்கெட் இல்லை. ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் ஸ்டெப்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா exam.nta.ac.in இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். யூசிங் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ NTA வந்து செகண்ட் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கரெக்ஷன் விண்டோ அகைன் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ கரெக்ஷன் விண்டோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 25th April 2024 இருந்து 26th April 2024 அப் டு 11:59 PM அப்போ வரைக்கும் நீங்க போட்டோ கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா உங்களுக்கு போட்டோ ரீ அப்லோட் இல்லைன்னா உங்களுக்கு போட்டோ மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த டியூரேஷன்ல நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த போட்டோ கரெக்ஷன் யார் யாருக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது வந்து எதுவும் சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து NTA வெப்சைட் வந்து விசிட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் ஸ்லிப் நம்ம டவுன்லோட் பண்றோம் இல்லையா, அந்த பேஜ்ல உங்களுக்கு ரிமார்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேப் இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட போட்டோவை ரீ அப்லோட் வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிமார்க்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரீ அப்லோட் வந்து செய்ய வேண்டாம். போட்டோ கரெக்ஷன் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பா கூட நம்ம கரெக்ஷன் விண்டோக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோல பாத்தீங்கன்னா வெறும் போட்டோகிராஃப் மட்டும் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். சிக்னேச்சரோ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபோ நம்ம எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ போட்டோ கரெக்ஷனும் உங்களுக்கு ஏதாச்சும் ரிமார்க்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து ரீ அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ.